நாட்டையே ஒழிக்க இருந்த பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்கு. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா 9 பேருமே குற்றவாளிகள். இவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா சாகும் வரை ஆயுள் தண்டனை கொடுத்துருக்காங்க. இந்த சாகும் வரை ஆயுள் தண்டனை போதுமா, இல்லை இந்த தண்டனை கிடைச்ச காலம் வந்து ஒரு 6 வருஷம் கழிச்சு வந்து கிடச்சிருக்கு. இது வந்து இன்னுமே ஃபாஸ்ட் பண்ணுமா அப்படின்ற விஷயங்கள் வந்து நம்ம மக்கள்கிட்ட கேட்கலாமா வச்சு மிரட்டினானுங்க. அந்த குற்றவாளிகள் 9 பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சாகும் வரை ஆயுள் தண்டனை அப்படின்றது வந்து கோர்ட் வந்து தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. எனக்கு ஒரு 6 வருஷம் கழிச்சு இந்த தீர்ப்பு கிடச்சிருக்கு. இந்த தீர்ப்பு எப்படி பார்க்குறீங்க? அவங்கெல்லாம் நடு ரோட்டில் நிற்க வச்சு வெட்டணுன்றேன். சின்ன குழந்தைங்க என்ன தப்பு பண்ணுச்சிங்க? அவங்களோட வரைக்கும் சின்ன குழந்தைங்க என்ன பாவம் பண்ணுச்சிங்க? அவங்க வீட்டில் பொண்டாட்டி குழந்தைங்க குட்டிங்க எல்லாமே இருக்குல்ல. அவங்க வீட்டு பொண்ணு மாதிரி தான் நினைக்கணும். இப்போ குழந்தைங்க என்ன தப்பு பண்ணுச்சு? குழந்தைங்க என்ன பாவம் பண்ணுச்சு? இவங்களாம் நான் ஜெயிலே போடக்கூடாது. எனக்கு தெரிஞ்சு நடு ரோட்டில் வச்சு கண்ணை கொண்டமாக வெட்டி போடணும். அவங்களாம் நாட்டில் இருக்கவே கூடாது. பிகாஸ் நீங்கள் அவங்க வந்து இப்போ இமீடியட்டாக நீங்கள் கொண்டுட்டிங்கன்னா கூட அவ்வளோ எஃபெக்ட் அவங்களுக்கு தெரியாது. தட் அவங்க ரியலைஸ் பண்ணி இறந்து போகிறது தான் பெட்டர் ஐ ஃபீல். ஏன்னா மற்றவங்க வந்து அவங்கள அதை பார்த்து அவங்க கஷ்டப்படுறதெல்லாம் பார்த்து திரும்பியும் வந்து யாரும் இந்த மாதிரி எந்த மிஸ்டேக்ஸும் பண்ண மாட்டாங்கல்ல. ஸோ லைஃப் டைம் இம்ப்ரெஷன்மெண்ட்ன்றது நல்ல ஒரு டிசிஷன் தான் ஐ ஃபீல். ஆனால் ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி வந்து வெறும் தண்டனை கொடுக்குறதுனால வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள ஜெயிலில் போய் ஜாலியாக இருக்காங்க. டைரெக்டாக வந்து பப்ளிக்காக பனிஷ் பண்ணால் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாரல் ஃபியர்ன்றது வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறாங்க. கரெக்ட். லேடிஸ் பல பேர் வந்துன்னா பப்ளிக்காக இவங்களை பனிஷ் பண்ணுங்கள், அப்போ தான் வந்து மாரல் ஃபியர் வரும் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்கிறாங்க. கரெக்டு. எனக்கு இதுக்கு எப்படி ஆன்சர் பண்ணணும்னு எனக்கு தெரியல. பட் ரெண்டு ஸ்டான்ஸுமே கரெக்டு தான். ஆனால் ஓவராக ஒரு வியூவில் பார்த்தா நம்ம வந்து ஐ ஃபீல் இம்ப்ரெஸ்மெண்ட் இஸ் ஃபைன். பிகாஸ் நீங்கள் இமீடியட்டாக ஒருத்தரை நீங்கள் வந்து பனிஷ் பண்ணிட்டீங்கன்னா அவங்க அதுக்கப்புறம் அதை ரியலைஸே பண்ணுறதுக்கு அவங்க டைமே இல்லை. ரிலீஸ் பண்ண முடியாத அளவுக்கு அவங்க ஒன்றும் அன்எஜுகேட்டடோ இல்லை அந்த மாதிரியான விஷயமும் கிடையாதுல்ல. இப்போ நார்மலாக ஏதோ ஒரு எமோஷனல் கிரைம் பண்ணிட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்க வந்து ரியலைஸ் பண்ணுறதுக்கான டைம் கொடுக்குறது நியாயமான விஷயம். பிளான் பண்ணி ஒரு நெட்வொர்க் பிளான் பண்ணி செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டான விஷயங்கள் இது பண்ணியிருக்காங்க. அப்போ அவங்க ரிலீஸ் தெரிஞ்சே தானே பண்ணுறாங்க. ரிலீஸ் அவங்க என்ன பண்ண வேண்டியது இருக்கு ஒரு கேள்வி வருது. அவங்க பண்ணது அவங்களோட தப்புன்னே அவங்களுக்கு தெரியாத அளவுக்கு அவங்க இருப்பாங்க ஐ கெஸ். கரெக்டாக தப்பு பண்ணால் வெளியே வந்துடலான்ற ஒரு தைரியத்தோடு பண்ணியிருக்காங்க. பெரிய நெட்வொர்க்கு பின்னாடி ஒரு பெரிய பவர் குரூப் வந்து இருந்திருக்கு. ஓகேவா? அதனால தான் வந்து யாரும் இப்போ போலீஸ் கேஸ் ஃபைல் பண்ணுற அளவுக்கு கூட ஃபைல் பண்ணி போலீஸ் எடுக்கலையா, இல்லை போலீஸ் ஃபைல் பண்ணுற அளவுக்கு யாரும் இவங்க போலியான்னு கூட தெரியல. ஒரே ஒருத்தர் வந்து அதை கம்ப்ளைண்ட் கொடுக்க போய் தான் ஒரு பெரிய நெட்வொர்க்கே வெளியே வருது. அப்போது அதை அவங்க எப்படி சொல்கிறது, இன்னசென்ட்டாக பண்ணியிருக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. பிளான் பண்ணி தானே பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் சொல்கிறது மேக் சென்ஸ். ஓகே, அப்போ அவங்களுக்கு ரியலைஸ் பண்ணுறதுக்கான டைம் கொடுக்கலாமா? அது வந்து இட் மேக் சென்ஸ். ரியலைஸ் பண்ணாலும் யூஸ் இல்லாத போது எதுக்குன்ற அந்த கொஸ்டின் இப்போ ரைஸ் ஆகுது. ஸோ அதனால இல்லை, இந்த பனிஷ்மெண்ட்னால திருந்தினாங்கன்னா சரி ஓகே. பட் திருந்தலைன்னா இன்னும் ஹெவியாக கொடுக்கலாம். ஆனால் தெரிஞ்சே தானே இந்த தப்பு பண்ணியிருக்கோம். ஒரு நெட்வொர்க் வரைக்கும் பிளான் பண்ணி எல்லாம் பண்ணுறாங்கன்னா தெரியாமல் இந்த தப்பு பண்ணியிருக்க மாட்டாங்களா? அப்போ திருந்ததுக்கான வாய்ப்புன்றது இருக்கும் தேவையா அப்படின்றது தெரியலையே. திருந்தறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா இந்த பனிஷ்மெண்ட் ஓகே. பட் இல்லைன்னா இன்னும் ஹெவியாக கொடுக்கலாம். அதான் பனிஷ்மெண்ட்டு கொஞ்சம் லேட்டாக கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். இதை ஏற்கனவே நாங்கள் நினச்சது அது அப்போவே நடக்க வேண்டியது, இப்போ லேட்டாக நடக்குது, அவ்வளோதான். இப்போ இந்த அண்ணா யூனிவர்சிட்டியும் அதே தான் நடக்குது, அதுவும் லேட்டாக தான் நடக்குது எல்லாமே. அதாவது அந்த கட்சிக்காரங்கள்லாம் இருக்கிறதுனால அப்படி இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. அதில் வந்து அப்போ உள்ளாட்சி சம்பவம் நடக்கும்போது ஏடிஎம்கே இருந்தது, இப்போ டிஎம்கே இருக்குது. எல்லாம் இதெல்லாம் ஒன்று தான், எல்லாம் திராவிடம் தான் சொல்லுவேன். கேட்குறேங்க. ஓகே சார், போலாமா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி பாலியல் குற்றவாளிகள் 9 பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாகும் வரை ஆயுள் தண்டனை கொடுத்துருக்காங்க. இந்த ஆயுள் தண்டனை தீர்ப்பை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இவங்கெல்லாம் வந்து உயிரோட வைக்கிறதே தப்புப்பா. ஃபர்ஸ்ட்டு வந்து அவனுங்களை வந்து அந்த பனிஷ்மெண்ட் கொடுக்குறோன்னா அவங்களுக்கு இதோட யாராவது அடுத்து வேறு செய்யக்கூடாது. அது வந்து தூக்கு தண்டனை தான் கொடுக்கணும். எனக்கு தெரிஞ்சு தூக்கு தண்டனை தான் கொடுக்கணும். ஏன்னா வந்து இப்போ பாலியல் வந்து நிறைய இடத்துல நடக்க ஆரம்பிச்சிருச்சு. இவங்களுக்கு வந்து பனிஷ்மெண்ட் கொடுக்காம ஆயுள் தண்டனை கொடுத்து என்ன பண்ண போகிறாங்க? ஜெயிலில் போட்டு அவங்களுக்கு எல்லாம் சகல வசதியும் செய்ய போகிறானுங்க. அப்போ அவனுக்கு திருப்பி பெயிலில் தான் வெளில வர போகிறானுங்க. அதோட அவங்களுக்கு ஒரே தூக்கு தண்டனை கொடுத்துட்டா பனிஷ்மெண்ட் வந்து அவங்களுக்கு பெருசாக இருக்கும். அதாவது தூக்கு தண்டனை எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட்டு அதுதான். தூக்கு தண்டனை தான் கொடுக்கணும்னு நான் நினைப்பேன் யாராக இருந்தாலும். புரியல. அடுத்தவங்க பார்க்குறதுக்கும் வந்து அவங்களுக்கு ஒரு பயம் வரும். இந்த பனிஷ்மெண்ட் வந்து நம்ம இந்த தப்பு செஞ்சால் அந்த பனிஷ்மெண்ட் வந்து இப்படி கொடுக்குறாங்கன்னு சொல்லி ஒரு பயம் வரும். இப்போ பனிஷ்மெண்ட் கொடுக்காம இருந்தாலும் எவனுக்கும் பயம் வர மாட்டேங்குது. அதாவது வந்து எனக்கு தெரிஞ்ச அவங்களுக்கு தூக்கு தண்டனை கொடுக்குறது தான் பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன். சாகும் வரை ஆயுள் தண்டனை எல்லாம் கொடுத்தா எப்படி? அப்போது எல்லாருமே பண்ணினே இருப்பாங்களே, ஜாலியாக இருக்கலாம், ஜெயிலில் போய் ஜாலியாக இருக்கலாம்னு தானே நினைப்பாங்க. அதெல்லாம் பனிஷ் பண்ணுறது வந்து எப்படின்னா செக்ஷுவல் பார்ட்டே வந்து நிற்க வச்சு சுட்டணும். நல்ல ஒரு பெரிய ஒரு இதாக கொடுத்தாதான் பார்க்குறவன் என்ன பண்ணுவான், ஐயோ இது மாதிரி பண்ணுறாங்களே அப்படி சொல்லிட்டு மறுபடியும் எதுவும் பண்ணாமல் இருப்பானு.
இது சப்பையாக ஆயுள் தண்டனை கொடுத்தா அது என்ன பண்ண முடியும்? போகிறவன் வரவங்கலாம் பண்ணிவிட்டு ஓகேடா ஜெயிலில் போய் இருக்கலாம்டா, காலம் முழுக்க சாப்பாடு சாப்பிட்டு இருக்கலாம்டான்ட்டு தொடர்ந்து செஞ்சுட்டே தான் இருப்பானுங்க. நிற்க வச்சு சுடணும். எந்த பொண்ணை பண்ணுறானோ அந்த பொண்ணை நிற்க வச்சு ஒரு 10 பேரை நிற்க வச்சு எல்லாரும் முன்னாடி சுட்டுடணும். பொது இடத்துல வச்சு உங்களுக்கு தண்டனை நிறைவேற்றணும். ஆமாம், குற்றங்கள் குறையிறதுக்கான வாய்ப்பு. ஆமாம். அந்த சாகுமாரி ஆயுள் தண்டனை தீர்ப்பை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ரைட் தான் சார், கொடுக்கலாம், கண்டிப்பாக கொடுக்கலாம். ஏன்னா பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னா கண்டிப்பாக அது கொடுத்து தான் ஆகணும். ஏன்னா பெண்களுக்கு இப்போல்லாம் பாதுகாப்பே கிடையாது. அதனால் கண்டிப்பாக கொடுக்கறதுல தப்பே இல்லைங்க சார். இது மாதிரி இருக்கவங்களாம் பண்ணுறது தப்பே இல்லை. இன்னும் வேறு எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணணும் அப்படின்னு, ஏன்னா அந்த பொள்ளாச்சி விஷயம் பார்த்துடணும். தொடர்ச்சி அந்த மாதிரி சம்பவம் நடந்துகிட்டே இருக்குல்ல. இப்போ கிருஷ்ணகிரியில் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் பிள்ளைங்க என்சிசி கம்பெனி கூப்பிட்டு போயிட்டு தப்பாக இது பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி தொடர்ச்சியாக நடந்துகிட்டே இருக்குது. சென்னையில் எல்லா இடத்துலையுமே அந்த மாதிரி தான் இருக்குது. அதுக்கெலாம் கண்டிப்பாக ஒரு நல்ல தீர்ப்பு கிடைக்கணும்னு நாங்களாம் ரொம்ப கேட்டு. இதுக்கு வேறு ஏதாவது ஒரு தனி போலீஸ் மாதிரியோ இல்லை தனி ஒரு டீம் மாதிரியோ இதுக்குன்னு தனியாக ஒரு கோர்ட், ஊழல்லாம் விசாரிக்கிறது தனி கோர்ட்டுன்ற மாதிரி இந்த மாதிரி பாலியல் வழக்கெல்லாம் இது உடனடியாக விசாரித்து உடனே தண்டனை கொடுக்குற மாதிரியான கோர்ட்லாம் வேணும்னு கேட்குறாங்க. இந்த விஷயம் நடந்து ஏற்கனவே ஒரு 6 வருஷம் கிட்டத்தட்ட ஆயிடுச்சு. 6 வருஷம் கழிச்சு அந்த தீர்ப்பு வருது. இதுக்கப்புறம் இவங்க மேல்முறையீடு பண்ணாங்கன்னா அது இன்னும் எத்தனை வருஷம் போகும்னு தெரியும். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும். இந்த தீர்ப்புன்றது தாமதிக்கப்பட்ட நீதியை மறுக்கப்பட்ட நீதி அப்படின்ற மாதிரி ஒரு கோர்ட் இருக்குல்ல. அந்த மாதிரி விஷயம்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அப்போதைக்கு அப்பயே தீர்ப்பு கொடுக்கணும் சார். அது லேட் பண்ண அவங்களுக்கு இன்னும் பெனிஃபிட்டாக தான் இருக்கும். அது பெனிஃபிட் இல்லாத அளவுக்கு சீக்கிரமாக ஒரு நல்ல தீர்ப்பாக கொடுத்து பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும்னு நாங்கள் கேட்டுக்கோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அரபு கண்ட்ரீஸில் பண்ணுற மாதிரி பார்த்தீங்கன்னா தலையை வெட்டிக்கணும், அந்த மாதிரியான மோசமான தண்டனை கொடுக்கணுன்ற மாதிரி அதை பற்றி உங்களோட கருத்து? கண்டிப்பாக கொடுக்கலாம் சார், அதில் தப்பே இல்லை. ஏன்னா இந்த மாதிரி இருக்கிறவங்களாம் பண்ணுறதுல தப்பே கிடையாது. ஏன்னா லேடிஸுங்களுக்கு இந்த மாதிரி பண்ணுறதுனால அவங்களாம் அப்படிப்பட்டவங்களாம் இருக்கவே கூடாது இந்த உலகத்துக்கு. ஆயில் தண்டனை கொடுக்கவே கூடாது. ஒரு ஹெட்குவார்ட்டர் போடுங்க, இல்லை தூக்கில் போடுங்க, அதுதான் பெஸ்ட்டு. மற்றவங்க எல்லாருக்கும் பயம் வரும். அவங்கள ஜெயிலில் போட்டுட்டு அவங்கள ஒரு போலீஸ் போட்டுட்டு அவங்க சாப்பாடு கரண்ட்டு தண்ணி எதுக்கு டைம் வேஸ்ட் தானே? அந்த மாதிரி இதெல்லாம் போட்டு தள்ளிடணும். மற்ற கண்டிப்பாக பயம் வரும். பெண்கள் பாதுகாப்பு எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? இப்போ இந்த மாதிரி சம்பவங்கள் தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டே தான் கண்டிப்பாக. ஆமாம், யாருக்கும் சேஃப்டி இல்லை. சொந்த பசங்க பெரியவங்களுக்கு சேஃப்டி இருக்குது. சேஃப்டி கிடையாது. இதுக்கு அரசு என்ன நடவடிக்கை எடுக்கணும்? அவங்க கவர்மெண்ட் தான் இது பண்ணணும். இந்த கவர்மெண்ட் இருந்தாலும் அப்படி தான் இருக்குது. இவங்க அவங்க நம்ம சொல்ல முடியாது. அவங்க தான் ஆக்ஷன் எடுக்கணும். இந்த மாதிரி பண்ணுறலாம் என்கவுண்டர் போட்டு எது வச்சுட்டு சாப்பாடு ஜெயிலு அவங்க ஒரு போலீஸு கரண்ட்டு தண்ணி எல்லாம் டைம் தான் வேஸ்ட்டு. அதெல்லாம் தேவையே கிடையாது. இந்த மாதிரி யாராக இருந்தாலும் பயம் வரும். நம்ம ஃபேமிலி தான் பார்க்க நல்லா, பசங்க தங்கச்சி அக்கா நம்ம பசங்க தான் பார்க்க நல்லா. இது ஃபாரின் தான் கரெக்டு. அவனுங்க தான் கரெக்டாக பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க. நல்லதாக தான் பார்க்குறேன் நான். ஏன்னா இந்த இது நம்மளுக்கு மறுபடியும் ஏற்படக்கூடாது. குழந்தைங்களுக்கு சின்ன பசங்க பொம்பளை பசங்களுக்கெல்லாம் இது மாதிரி ஏற்படவே கூடாது. நல்லது தான் நினைக்கிறேன் நான். அப்புறம் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னும் போது சின்ன குழந்தைங்கள கூட வெளியில் அனுப்புறதுக்கு பயமாக இருக்குது. ஸ்கூல் படிக்க வைக்கிறதுக்கே பயமாக இருக்குது நம்மளுக்கெல்லாம். ஐயோ என்ன ஆகுமோ ஏதாகுமோ அதே ஃபீலிங்காக இருக்குது. இருட்டப்பா பரவாயில்ல, அதே ஃபீலிங்காக இருக்குது. அப்புறமா பசங்க வெளியில் போயிட்டு எப்போ வரோம் வீட்டுக்கு அந்த இதுவாகவே இருக்குது. சமையல் கூட பண்ண முடியல, அதே கவனமாக தான் இருக்குது. இது நல்லதுன்னு தான் நினைக்கிறேன் நான். ஆமாம், தூக்கம் தான் அவங்களுக்கு திருந்துற மாதிரி எதனா ஒன்று கொடுக்கலாம். ஆனாக்கா இது கொடுத்தது நல்லதுன்னு தான். அப்புறம் தான் மற்றவங்க அந்த தப்பை நான் செய்ய மாட்டாங்க. புரியுதுங்களா? இந்த வழக்கு ஏறக்குறைய ஒரு 6 வருஷம் கழிச்சு தான் எனக்கு தீர்ப்பு வந்து. ஆமாம், காலதாமதம்ன்றது ஏற்றுக்கக்கூடியதா இல்லை நார்மலாக? ஆமாம், விசாரிச்சு தானே பண்ணியிருப்பாங்க. நல்லா விசாரிச்சு தான் அதை முடிவு எடுத்திருப்பாங்க. ஸோ அப்போ 6 வருஷம் காலதாமதம்னு இது லேட்டாக கொடுத்தாலும் லேட்டஸ்ட்டாக கொடுத்த மாதிரி தான்.